லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, இப்போ இவளோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன வழி சொல்ல போறீங்க? இந்த பாரு, ஒருத்தங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அடுத்தவங்க பொறுப்பாக முடியாது சீதா. அவங்களே தான் அதுக்கு பொறுப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்க பொண்ணா நினைச்சு பதில் சொல்லுங்க. ஏதோ மூணாவது மனுஷங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி பேசாதீங்க. எதுக்காக அன்னைக்கு பாண்டி மலரை கூட்டு போய் தாலி கட்டினா? எதுக்காக இன்னைக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னா? இதுக்கு என்ன காரணம்னு மலர் தான் யோசிக்கணும். ஒரு தப்பான விஷயத்தை செய்யும் போது ஆரம்பத்துல நல்லா போற மாதிரி தான் தெரியும். ஆனா முடிவு நமக்கு சாதகமா இருக்காது. நல்ல விஷயத்தை செய்யும் போது ஆரம்பத்துல தடுமாறினாலும் கடைசி வரைக்கும் அதான் நின்னு நம்ம பேரை சொல்லும். 33 வருஷம் என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னை பார்த்து என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டுட்டே சீதா. ஏன் இதுக்கு பதில் உனக்கு தெரியாதா என்ன? பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்காம போயிடுச்சேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? அவளும் பாண்டியும் சேராம போனதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமே இல்லையா? எப்படி இவ்வளவு பொறுப்பில்லாம இருக்கிறோன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அது நடக்காம போறதுக்கும் அதுக்கான காரண காரியங்கள் இருக்கும்ல. இப்படியே ஏதாவது சொல்லிட்டு இருங்க, அப்புறம் நம்ம வாழ்க்கையும் கோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும்னு போயிட போகுது. இந்த பரிசீதா, நான் கடவுளை நம்புறவன். அவன் நினைச்சான்னா அந்த பக்கம் இருக்கிறவங்கள இந்த பக்கம் அவங்களா வந்து விழ வைப்பான். அது எப்படி விழ வைப்பான்? நாங்க தான் சொன்னோம்ல. பாரு, வர வர உங்க அப்பா மந்திரவாதி மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்குது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பக்காவா பண்ணிரு. கடைசி நிமிஷத்துல சொதப்பி வச்சிடாத. நாங்க என்ன உன்ன மாதிரி தண்டல் விட்டு அவசரம் பண்ணிட்டு இருக்கோம்? இது பேங்க். டியூ கட்டலன்றதுக்காக ஒருத்தரை வீட்டுல இருந்தெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது. உங்க அப்பா இது வரைக்கும் மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்டிட்டு வராரு. ஏதோ 4-5 மாசம் கட்டாம விட்டு டியூ ஃபால்ட் ஆயிருந்தாங்கன்னா லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்பா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்கம் சோர்ஸ், பேன் கார்டு, ஜிஎஸ்டி, பிசினஸ் லோனு அது இதுன்னு போட்டு பணம் காமிச்சேன். அதெல்லாம் சும்மா மிரட்டுறதுக்காக சொல்றது தான். அதுக்காக அதையே ஒரு காரணமா வச்சு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் போக முடியாது. இங்க பாருப்பா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணாலும் எனக்கு தெரியாது. அந்த ஆளு உலக மகா நாக்களோட ஏன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. இங்க பாரு, இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, சுத்தமா சரிப்பட்டு வராது. நீ நாளைக்கு என்ன பண்ற? போலீஸோட வர, எங்க அப்பனை அரெஸ்ட் பண்ற, தரன்னு இழுத்துட்டு போற, ஸ்டேஷன்ல வச்சு நல்லா கவனிக்க சொல்ற. ராஜா, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல ராஜா. சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். அட என்னப்பா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை எடுப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுப்பா. முதல்ல பணத்தை எடுத்து உள்ள வை. வாங்கின காசை ஒழுங்கா கட்டலன்னு சொல்லி தூக்கலாம். ஏப்பா இதெல்லாம் தான் இப்ப சகஜமா நடக்குது. அந்த ஆள ஸ்டேஷனுக்கு மட்டும் நீ கொண்டு போய் விட்டுடு. அதுக்கப்புறம் 420 கேஸை எப்படி போட்டு ஜெயில வைக்கிறதுன்னு போலீஸோ வக்கீலோ வச்சு நான் பாத்துக்கிறேன். சரி விடு, நாளைக்கு காலையில போலீஸோட வீட்டுக்கு வரேன்.
இங்க பாருப்பா, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஆளை அடிச்சு இழுத்துட்டு போகணும்னு சொல்லி போலீஸை கூட்டிட்டு வா. அதை நான் பார்க்கணும். அழுத அழுகைய பார்த்து பாண்டி உன்னை கட்டி புடிச்சு ஃபீல் பண்ணதும் நான் கூட ஆபரேஷன் சக்சஸ்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பேஷண்ட் டெட் அப்படின்னு ஆயிப்போச்சு. சை. ஆனா உன்னை கவுத்துட்டு அவன் எஸ் ஆயிட்டான் பாத்தியா? அடியே, ராஜாலாம் கொலை வரியில இருக்கான் தெரியுமா? நம்ம உமாவோட அப்பா அவனை நாடு கடத்துறதுக்காக 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அம்போன்னு தலையில துண்டை போட்டு சுத்திட்டு இருக்காரு. பாண்டி அரியங்குப்பத்தில இருந்து அரேபியா வரை அப்படின்னு எண்ணெய் காடு போட்டுக்க வேண்டிய ஆளு இப்ப பாரு பவர் பாண்டியா மாறி நிக்கிறான். மலரே, உன் புருஷன் ஒரு மினி மார்க்கண்டேனா மாறிட்டு வரான், பாத்துக்க. ஏய், என்ன பண்ண சொல்ற? நான் கூட அவன் இதோட முடிஞ்சான் தொல்லை விட்டதுன்னு தான் இருந்தேன். கடைசியில இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எதுதான் தெரியாது, எதை சொன்னாலும் நம்புவ போ. சரி விடு, நம்ம அடுத்த தடவை பாத்துக்கலாம். ஏய், அம்மா எங்க? கோயிலுக்குப்பா. கோயிலுக்கா? ஆமாப்பா, மனை சரியில்லை, நம்ம கோவில் போயிருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒழுங்கா உங்க வீட்டுல இருந்திருந்தா அம்மா எதுக்கு கோயிலுக்கு போக போறாங்க? ஏய், இங்க வா. எதுக்கு? வா சொல்றேன். பா, நீங்க எதுவா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லுங்கப்பா. இங்க இருந்தே சொல்றேன், நீ கொஞ்சம் பக்கமா வா. ஏய், நீயும் வா. நானா? ஆமா. இந்த கையில என்ன இருக்கு? அப்பா, பணம் நகை அதானே? எப்ப பார்த்தாலும் பணம் நகை, இதை தவிர வேற எதையுமே நீ யோசிக்க மாட்டியா? ஏய், கைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன். பா, என்னப்பா இப்படி சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? ஏய், இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்னவா இருக்கும்? என் கைக்குள்ள வலி இருக்கு. வலியா? அது எப்படிப்பா கைக்குள்ள இருக்கும்? என்ன? காட்டவா? வலியை காட்டவா? இந்த காட்டுறேன். அம்மா! அப்பா, போங்கப்பா. அப்பா, என்ன பண்ணீங்க? தலைச்சம்பளை எப்படி கொட்டுறீங்க? இவளுகளுக்கு தான் பொழப்பு இல்ல. எவன் கூடிய கெடுக்கலான்னு பொழுதன்னைக்கும் சதி திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. நீ காலேஜ் வரைக்கும் போய் படிச்சவ தானே? அதுவும் இப்போ லா வேற படிக்கிற. கட்டின புருஷனை நாடு கடத்துறதுக்கு இவங்களோட சேர்ந்து நீயும் பிளான் போடுற. இந்த பாரு, இவளெல்லாம் விட்டு என்னைக்கு நீ விலகி வர்றியோ அன்னைக்கு தான் உனக்கு விமோச்சனம். அப்பா, எனக்கு அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்க போறதுக்கான வாய்ப்பே இல்லை. உன் 2 பிள்ளைங்களும் வளர்ந்து பெரியவங்களாகி உன்னை செவிலு மேலே அப்பும் போது உனக்கு தெரியும். இவரே சொல்லி கொடுப்பாரு போல இருக்கே. ஏய், இவன் எங்க இங்க வந்தா? என்னையே கேளு, எனக்கு என்ன தெரியும்? அம்மா, என்னடா? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு. அது அம்மா. என்னடா? தனியா தான் சொல்லணும். என்ன பேசுறாங்க? என்னடா? நான் வாங்க. சரி சரி, அந்த பக்கம் வா. ஏய், போடா. டேய், என்னடா அப்படி அர்ஜென்ட் மேட்ரு? இருமாம்மா. பாருங்க. டேய், யாரா இவன்? உங்க பிள்ளையான தான் மாமா. டேய், அது எனக்கு தெரியாதா?
கூட நிக்கிறவன் யாரா? அதுக்குள்ள வந்துட்டுக்கிறீங்க. ஆமா, நம்ம புது பேங்க் மேனேஜர் மாமா. அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட தொகுர்னாரு. ஆமால. ஆ, ஆமா, இந்த பிஸ்னாரி பைய அவனுக்கு ஏன் பணம் கொடுக்குறான்? அந்த பேங்க் மேனேஜர் கையில பணத்தை குத்து நாளைக்கு போலீஸை வச்சு உங்களை இழுத்துட்டு போறதுக்கான பிளான் இது. மாமா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ம். நேரா பேங்குக்கு போறோம். ம். மேனேஜர் ஆண்ட ம். இந்த வீடியோ காட்டுறோம். ம். ஒழுங்கா ஊரை விட்டு ஓடுரு, இல்லன்னா இத வச்சு ஓட விட்டுறோம்னு மிரட்டுறோம். மாமா, அவனுக்கு அப்படியே அள்ளி விட்டுரும் மாமா. பாண்டி, நீ சொல்ற ஐடியா டிஃபென்ஸ், டிபெண்ட்ஸ் மாமா. தடுத்து ஆடுறது. ஓ, அதாவது நம்மள பாதுகாத்துக்கிறது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா நம்மள சேவ் பண்ணிக்கணும்ல. கரெக்ட் தான். இதுல நாம ஆட போறது அஃபென்ஸ். மாமா, அப்பன்ஸ்னா என்ன மாமா? டேய், ஆ. ஏறி அடிக்கிறது. மாமா, இருந்தாலும் யாரை ஏறி அடிக்க போறோம் புரியலையா மாமா? சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ம். நீ மனிதன் படம் பார்த்திருக்கியா? செம்ம பண்ண மாமா. மாமா, எப்பயோ பார்த்தது. அந்த படத்துல ரஜினி என்ன பண்ணுவாரு? ஹீரோனோட ஸோ டான்ஸ் ஆடுவார் இல்ல டேய், மாமா? டேய், கடைசி கிளைமாக்ஸ் அண்டப்போ வில்லனுங்கெல்லாம் அவர் மேல பாம்பை கடிச்சு கடிச்சு தூக்கி போடுவானுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அந்த பாம்பை எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி திரும்ப அவங்க மேலேயே போடுவாரு. ஆமா ஆமா மாமா. இப்போ நாமளும் அதே தான் பண்ண போறோம். மாமா, உங்க ஆட்டமே ஒரு தினசாகுது மாமா. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மாமா. நாளை காலையில புரியும். வெயிட் அண்ட் see. மாமா, சொல்லு. எல்லாரையும் பாத்தீங்களா? டேய், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வெள்ளை வெட்டிக்காரா வீட்டுக்கு போனானா இல்லையானே தெரியல மாமா. காலையில எனக்கு முன்னாலே இங்க குந்தினுங்கிறா. இருக்காத பின்ன. பேங்க்காரங்க என்ன போலீஸை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போறத பார்க்கலான்னு ஆசையோட வந்திருக்கான். டேய், அவன் ஆள் தாண்டா பார்க்க வாட்ட சட்டமா இருக்கான். ஆனா பிஞ்சு மனசு. அதான் வேடிக்கை பார்க்க விடிஞ்ச உடனே ஓடி வந்துட்டான். ஐயோ மாமா, ரொம்ப கெட்டவனும் மாமா. இதுல அந்த சின்ன மச்சான் அந்த ஆளுக்கு காப்பி வேற போட்டு தர்றாரு மாமா. ஆ, உனக்கு தெரியுது, என் பொண்டாட்டிக்கு தெரியலையே. என்ன ராஜா, ஆபீஸ் கிளம்பலையா? இல்லம்மா, ஒரு முக்கியமான ஃபோனுக்கு வெயிட்டிங். அது வந்தோன்னு பேசிட்டு கிளம்பிடுவேன். டீ காஃபி ஏதாவது வேணுமா? இல்லம்மா, இருக்கட்டும். மாமா, காஃபி கூட வேணான்னு சொல்லிட்டு மொமெண்ட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும்னு வெயிட் பண்ணுகிறாரு பெரிய மச்சான். புரியுது புரியுது. ஏங்க, சொன்ன மாதிரி கரெக்டா வந்துருவாங்களா? சொல்லையா முள்ளங்கி பத்த மாதிரி அவன் கையில 50,000 வச்சு அழுத்திருக்கேன். வருவான், வந்துருவாங்கல்ல? கட்டாயம் வருவான். வந்து இருந்தாலும் அடிச்சு இழுத்துட்டு போவான். நீ வேணா பார்த்துட்டே இரு. இதுவும் வழக்கம் போல சொதப்பாம இருந்தா சரி. தவர், அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்கும். அது வரைக்கும் வாயில வசம்பு வச்சு தேய்ச்சிக்கிட்டு கம்முனு இரு. டேய் ராஜா, அப்பா அடிக்க வேணான்னு சொல்றா. ஏன்? இல்ல, அப்பா அடி வாங்குறத பார்த்து
அம்மா உணர்ச்சி வசப்பட்டு கோட்டை தாண்டி ஓடிட்டு போறாங்க. எக்காரணத்து கொண்டும் அம்மாவை அந்த பக்கம் போகாம அணை கட்டுறது தான் உனக்கும் மலருக்கும் டாஸ்க். மாப்பிள அன்னைக்கு கோவில்ல ஒருத்தனை வச்சு என் வீட்டையை உருவி விட்ட மாதிரி இந்த ஆளை அடிச்சு வேட்டி சட்டையெல்லாம் உருவி இழுத்துட்டு போக சொல்லுங்க மாப்பிள. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. இப்படியும் அடி கன்ஃபார்மா இருக்கு. நீங்க பார்த்துட்டே இருங்க மாமா, போய் உட்காருங்க. அண்ணே இதெல்லாம் வேண்டாம். நீ என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல தான் வந்து கருத்து சொல்வியா? இல்லண்ணே, இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இங்க பாரு மலரு, வரிசையா அந்த ஆளுகிட்ட நாம எல்லாரும் பல்ப் வாங்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இதையும் வந்து வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாய் வச்சிட்டு சும்மா இரு. ஐயோ அண்ணே, கவலைப்படுறது அவரை நினைச்சு இல்ல, உன்னை நினைச்சுதான். இங்க பாரு, ஒவ்வொரு தடவையும் நீ அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறதும் அவங்க ஆட்டத்தை கழிச்சு விட்டு உன்னை போட்டு அடிக்கிறதும் இதெல்லாம் உனக்கு தேவையான? ஏய், என்னை பத்தி என்ன நினைச்ச? ஏதோ 1-2 தடவை மிஸ் ஆனதுக்காக ஒவ்வொரு தடவையும் தப்பா நடக்கும்னு நினைச்சியா? சரி, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நீ வேடிக்கை மட்டும் பாரு. போலீஸ் போலீஸ் வரட்டும். ஏய் வரட்டும்டா, வரட்டும். வாங்கய்யா. வந்துடுங்க. சார், இந்த ஆள் தான் சார். யோ எந்திரியா, எந்திரி. சார் 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 எதுக்கு சார் எங்க அப்பா அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன காரணமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க முதல்ல. சார், பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேங்க்ல இருந்து 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு சார். அந்த காசுல பிசினஸ் பண்ணாம அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்காரு. ஒரு வியாபாரமும் ஆரம்பிக்கல. இதெல்லாம் பேங்க் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? சார், டியூ கட்டலைன்னா நீங்க வண்டியை சீஸ் பண்ணுங்க, இல்லன்னா நோட்டீஸ் அனுப்புங்க. இதானே சார் நீங்க போலீஸை கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வரீங்க? வண்டியை தூக்கிறதுக்கு அவர் என்ன பைக் லோனா போட்டிருக்காரு? 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு உங்க அப்பாவுடைய ஒன்றையான வண்டியை தூக்கிட்டு போய் நாங்க என்னங்க பண்றது? லோன் அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அது படி செய்யலனா அவரை அரெஸ்ட் பண்ணி ஃபோர்ஜரி கேஸ் போடுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. இன்ஸ்பெக்டர், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவரை எடுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. வேணாம் சார், வேணாம். சார் கொஞ்சம் இருங்க சார். டேய் ராஜா, என்னடா நடக்குதுங்க? என்னடா இதெல்லாம்? அம்மா இருங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மா. முதல்ல அவங்க கிட்ட எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுடா. சார், என்ன சார் நீங்க பாட்டுக்கு வருவீங்க, எங்க அப்பா இழுத்துட்டு போவீங்க, நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார், நீங்க இதுல தலையிட வேண்டாம், பேசாம ஒதுங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணா அவர் அப்பாவா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளி. குற்றவாளியா? டேய், இந்த பேங்க் மேனேஜருக்கும் சேர்த்து இவனே வசூல் எழுதி கொடுத்துருக்கான் போலடா. இங்க பாருங்க, என்ன தாண்டி தான் எங்க அப்பா மேல நீங்க கையை வச்சாகணும். அது இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் சார். எங்க அப்பாவை என்ன மீறி தான் சார் இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போக முடியும். ஏய், வேற லெவல் ரிங்கிறான். சார் ப்ளீஸ் என் கடமையை செய்ய விடுங்க சார். எங்களை தடுத்தா அது சட்டப்படி குற்றம். அப்புறம் உங்க மேலே சேர்த்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். எடுங்க சார், எடுங்க, ஆக்சன் எடுங்க சார். என்ன தூக்குல கூட போடுங்க, ஆனா எங்க அப்பாவை நான் தொட விட மாட்டேன் சார். பார்த்தல சார் எடுங்க சார், ஆக்சன் எடுங்க சார். ஐயா, சார் ஆ, சொல்லிக்கிட்டு வேணாம். இருக்கேன் சார். என்ன போலீஸ்ல கை வைக்கிறியா? ஐயோ ராஜா, ஐயோ ஓ, ராஜா விடுங்க. ஐயா. அம்மா, சார், வாங்குறேன்ல. வேணாம் சார். வாங்குறேன்ல. ஐயா, விடுங்க சார். Stop it!
ஏண்டி இந்த வேக்கம் கிளீனரை வீடு விட விக்கிறத போய் இன்னும் நிறுத்தல போலயே. ரேவதி சும்மா இரு. யார் சார் நீங்களா? We are from Vigilance, லஞ்ச ஒழிப்புத்துறை, ஐஜியோட ஸ்பெஷல் டீம். ஸ்பெஷல் டீமா? சார் விஜிலன்ஸா? நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக you are under arrest. லஞ்சமா? எதுவும் பேசாம நேரா வந்து வண்டியில ஏறுங்க. வேற எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம். லஞ்சமா? நானா? நான் யார்கிட்ட சார் லஞ்சம் வாங்கினேன்? எந்த ஆதாரத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதோ இந்த ராஜா கிட்ட நீங்க லஞ்சம் பணம் வாங்கல. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். பேங்கை ஏமாத்தி லோன் வாங்கின இந்த மார்க்கண்டை அரெஸ்ட் பண்ணதான் நான் இன்ஸ்பெக்டரோட வந்தேன். அப்படின்னா உங்களுக்கு ராஜாவை தெரியாதா? தெரியாது சார். அப்ப இது யாரு?